பத்திரிகையாளர் விஜயன் அச்சுறுத்தப்படுவது கவலை தருகிறது என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார். ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறை செயல்பட அனுமதிக்க கூடாது என்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். காவல்துறையின் செயல் ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல என்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். நெறியாளர் விஜயன் மேல 2 நாட்கள் காவல்துறை விசாரணை பண்ணி திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். அவர் மீது சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். விசாரிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ள அதிகாரம் அது. ஆனால் அவரை உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதை போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அல்லது அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையோ அல்லது பிற துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளோ செயல்பட அனுமதிக்கக்கூடாது. திரு விஜயன் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த போக்கையும் கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர் விஜயன் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிப்பதாக திருமாவளவன் பேட்டி அளித்திருக்கிறார். காவல்துறையின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் மதுரையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்றும் உறுதியளித்திருக்கிறார் திருமாவளவன்.